சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி. மேலும் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் எல்லாவற்றுக்கும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஒரு முறை நான் பம்பாயிலிருந்து ஹைதராபாத் செல்லும்போது அந்த ரயிலில் படுக்கை வசதி கிடைக்குமா என்று முன்பதிவு செய்யும் அலுவலக அதிகாரியை விசாரிப்பதற்காக ரயில் நிலையத்திற்கு சென்றேன். அதிகாரி எதிர்மறையாக பதிலளித்தான். ஆனால் நான் துணிந்து பயண சீட்டை எடுத்தேன். ரயில் வந்தது. 2 பெட்டிகளில் விசாரித்தேன், இடமில்லை. ஆனால் தேவன் கிரியை செய்தார். நான் ரயிலின் முன்பகுதிக்கு நடந்து சென்றபோது 2 பெட்டியில் ஆளில்லாத படுக்கை வசதியை பார்த்தேன். அதிலிருந்த பயணிகளில் ஒருவரிடம் நான் விசாரித்தேன். அது காலியாக உள்ளது என்று பதிலளித்தார். நான் உள்ளே நுழையும் போது அவரிடம் இது எப்படி தெரியும் என்று கேட்டேன். சிரித்து கொண்டே, நான் ஒரு டிக்கெட், ஒரு படுக்கைக்கு பணம் கொடுத்தேன். ஏன் எனக்கு 2 படுக்கை கொடுத்தார்கள் என்று எனக்கே தெரியவில்லை என்றார். இது உங்களுக்காக என்றுதான் நான் நம்புகிறேன் என்றார். என் வாழ்க்கையில் இது போன்ற பல சம்பவங்களில் இதுவும் ஒன்று. நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் தேவன் எவ்வாறு சந்திக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. நான் தேவனுடைய ஊழியத்திற்கு வந்ததிலிருந்து தேவன் என் தேவையை பூர்த்தி செய்யாத எந்த சந்தர்ப்பமும் இருந்ததாக நான் நினைக்கவில்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் நற்செய்தி பிரச்சார கூட்டத்திற்கு சென்றிருந்தோம். ஒரு பொது மண்டபத்திற்கு ஒரு வாரத்திற்கு 335 ரூபாய் வாடகை செலுத்த வேண்டியிருந்தது. அதனால் நான் மிகவும் அமைதியாக என் அறையில் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, உமது மகிமைக்காக நாங்கள் கூட்டங்களை நடத்துகிறோம். நாங்கள் சரியான நேரத்தில் வாடகை செலுத்த வேண்டும். 3 நாளைக்குள் தேவையான பணத்தை தயவுசெய்து அனுப்பும் என்று ஜெபித்தேன். 3வது நாளில் கோழிக்கோடு என்ற இடத்திலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அவர் இப்படியாக எழுதியிருந்தார்: என் மகளின் வேண்டுகோளின் பேரில் நான் உங்களுக்கு 335 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புகிறேன். அவள் நீண்ட காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால், மேலும் மயக்க நிலையில் 2 வாரங்களுக்கு மேல் காணப்பட்டாள். கடைசியாக அவள் தன் கண்களை திறந்தபோது உங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டும் என்று சொன்னாள். அப்போது நான் அவளிடம் சொன்னேன், நம்முடைய வீட்டில் பணம் இல்லையே என்றேன். ஆனால் அவள் என்னிடம் அவளது தங்கச் சங்கிலியை விற்க சொல்லி நான் அந்த தங்கச் சங்கிலியை விற்றேன். அந்த பணத்தை இப்போது உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. இந்த தொகை மண்டப வாடகைக்கு போதுமானதாக அந்த நாளில் இருந்தது. தேவனை சந்தேகப்படாதீர்கள். தாமதம் பற்றி அவரிடம் கேள்வியும் கேட்காதீர்கள். குழப்பமடைய வேண்டாம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை பார்ப்பார். அதற்கேற்ப அவர் உங்களுக்கு வெகுமதியை அளிப்பார். சிலர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் பின்னர் அவர்கள் சோக முகத்துடன் போகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு செவிசாய்த்தார் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்பதை இது காட்டுகிறது. இப்படிப்பட்டவர்களைப் போல் விசுவாசத்தில் பலவீனமாக நாம் இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு செவிசாய்த்தார் என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் உங்களுக்கு பதிலளித்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் ஒருபோதும் கைவிடாதவர். அவர் அன்பின் தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறார். நாம் தேவனை எப்படியெல்லாம் சந்தேகிக்கிறோம், மனிதனை நம்பி எவ்வளவாக துன்பப்படுகிறோம். நம்முடைய கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்மை நேசித்தார், நம்மை இரட்சித்து நம்மை மீட்டெடுக்க அவர் வைத்திருந்த அனைத்தையும் கொடுத்தார் என்று நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக அவர் நம்மை கைவிட மாட்டார். இதோ, நான் சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்றார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனம்.